விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை 7 சனியினுடைய நடுபாகத்துல நீங்க வந்து இருக்கிறீங்க. ஜென்ம சனி. பொதுவா ஜென்ம சனி அப்படின்னு நாம வந்து அன்றாடம் செய்தித்தாள்களையும் மற்றபடி வேற புத்தகங்களையும் நாம வந்து பார்க்கும்போது ரொம்ப கடுமையான விஷயங்களை வந்து போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஜென்ம சனியினுடைய காலகட்டத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதுலயும் மெயினா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை வந்து எப்படின்னா ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்க வந்து இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். 30 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம சனி வந்து வந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, நெகட்டிவான விஷயங்கள் நிறைய தோணலாம். அந்த நெகட்டிவான விஷயங்கள் தோணுது அப்படின்னா, தயவு செய்து ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அல்லது ஒரு தீர்மானம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தினரிடமோ இல்ல நெருங்கிய நண்பர்களிடமோ தயவு செய்து ஆலோசனை செய்து அந்த முடிவு தயவு செய்து எடுங்க. உங்கள் பேர்ல எந்த விதமான ஒரு சொத்துக்கள் வாங்குவதை தவிருங்கள். அப்படி நீங்க சொத்து வாங்குறதா இருந்தா பங்குதாரர்கள் யாராவது ஒருத்தரை வந்து பார்ட்னர்ஷிப்பா போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்ல அப்படின்னா அம்மா அப்பாவோ இல்ல குழந்தைகளோ இல்ல உறவினர்களோ யாரையாவது ஒருத்தரை வந்து நீங்க வந்து பங்குதாரர்களா போட்டு அந்த சொத்துக்கள் வாங்குவதில் நீங்க முடிவெடுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம். அப்ப குடும்பத்துல பிரச்சனை வரலாம்னா நீங்க வந்து கருத்து சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா அந்த காலகட்டத்தை நீங்க வந்து கையாளணும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு பாரம்பரியமான சொத்துக்கள் எதுவும் வர வேண்டி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்து சில காலம் தள்ளி தங்க வேண்டியது இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சில சுணக்கமான நிலை ஏற்படலாம். ஸோ உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை நீங்கள் எடுங்க. தொழில் செய்பவர்களுக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் நிறைய வரலாம். ஸோ முக்கியமாக புதுமையான முயற்சிகளை நீங்கள் வந்து கையாண்டு தொழிலை நீங்கள் வெற்றி பெறலாம். மெக்கானிக்கல் துறை சார்ந்தவர்களுக்கு வந்து இயந்திரங்களை வந்து கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை. வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. வேகம் கூடவே கூடாது, விவேகம் தான் வேணும். அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2015 ஜூன் இறுதி வரை ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் 2015 ஜூனுக்கு மேல ஒரு 1.5 வருடங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும். அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல் மற்றும் பொதுத்துறையினருக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, மனசாட்சிப்படி தயவுசெய்து வேலை செய்யுங்க. மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாதீர்கள். இல்லீகல் சார்ந்த துறையில நீங்க இந்த காலகட்டத்தில் ஈடுபடவே கூடாது. மது, மங்கை, மாமிசம் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவா விருச்சிக ராசியில பிறந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து முடியுதோ அப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கும் சனீஸ்வரருக்கும் எள்ளு விளக்கு நீங்க போட்டு வணங்குவதும், நெய் விளக்கு போட்டு வணங்கி 11 முறை வலம் வருவதும் மிகச்சிறந்த பரிகாரம். விருச்சிக ராசியில் பிறந்த ஸ்ரீ விஷ்ணுவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நரசிம்மருக்கு துளசி மாலை சாட்சி நீங்கள் வந்து வழிபடுங்க. செவ்வரளி மாலையும் நீங்க நரசிம்மருக்கு வந்து சாத்தி நீங்க வந்து வழிபடலாம். பொதுவா விருச்சிக ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 2 பரிகாரம் செய்ய முடியாத விருச்சிக ராசியினருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அரளி பூ வாங்கி ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள். இதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம்.